Hi friends, welcome to my channel. Friends, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருப்போம். கண்டிப்பாக ஒரு டைம் டேபிள்னு ஒன்று வச்சுருப்போம். ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை காலையில் ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைகளை அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சமையல் நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு தான் நம்ம பயணிச்சிட்ருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்குது. அந்த டைம் டேபிள் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நேரத்துலையும் இயங்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. இந்த டைமில் இந்த செயல் செய்யணுங்கிறத சிஸ்டமேட்டிக்காகவே அந்த உடம்பு இயக்கிட்டுருக்குது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதிகாலை ஒரு 3 மணிலேருந்தே நம்ம நம்மளுடைய அதிகாலை 3 மணிலேருந்து அது அப்படியே கண்டினியூ ரொட்டீன் ஒவ்வொரு மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி 2 மணி நேரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்க தொடங்கிடுது. காலையில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 3 மணிக்கு நம்ம 3 மணிலேருந்து ஒரு 5 மணி முடி பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புன்னு சொன்னோம்னா நுரையீரல். நுரையீரல் இயங்கக்கூடிய நேரமாக காலையில் 3 மணிலேருந்து ஒரு 5 மணி முடி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு தியானமோ ஒரு மூச்சு பயிற்சியோ செஞ்சால் அப்படின்னா உடம்பில் இருக்கிறது ஆயில் நம்மளுடைய ஆயிலை நீடிக்க செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காலையில் 5 மணிலேருந்து ஒரு 7 மணி முடிய பெருங்குடல் இயங்கக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அன்றாடம் நம்ம காலை கடன்களை முடிக்கிறது, இதை நம்ம ரெகுலராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்புல மலச்சிக்கல் ஏற்படாது. அடுத்த காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணி முடிய பார்த்திங்கன்னா, இது வயிற்றுக்குண்டான நேரம். இந்த 7 முதல் 9 முடிய பார்த்திங்கன்னா, இந்த வயிற்றுக்குண்டான நேரத்தில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா ஜீரணமாகக்கூடிய நேரமாக இருக்குது. அதாவது உணவுக்கூடிய உணவு இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த 9 அதுக்கு தான் சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 மணி இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சுக்குங்க. அதே மாதிரி நம்ம தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து ஒரு நம்ம உதாரணத்துக்கு நம்ம அன்றாட ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோமா, ஒரு 7 மணிக்கு நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த 7 to 9க்குள்ளே அது ஜீரண சக்தியை உடம்புல இலவாக்கி கொடுக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11 மணி முடிய பார்த்திங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய மண்ணீரல் நம்ம உடம்பில் ஒரு சாப்பாடோ இதெல்லாம் விழுகும் போது இது செரிமான சக்தியை ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் 9 to 11 மணிக்கு முடிய நம்ம சாப்பிடாமறது காலையில் ரொம்ப நல்லது. அதாவது தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இந்த 2 hours கேப்பில் நம்ம கரெக்டாக விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த செரிமானம் ஆகக்கூடியது மண்ணீரல் செரிமானம் ஆகிட்டுருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா 2 மணி நேரமாக இருக்குது. 11 மணிக்கு பார்த்திங்கன்னா, இதயத்துக்குன்னு ஒரு உண்டான நேரம் இது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, சத்தமாக பேசுகிறது, படபடக்கக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. அதாவது கோபங்கிறது அறவே கூடாது. அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது நமக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பிற்பகல் 1 மணிலேருந்து
ஒரு 3 மணி முடிய வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிறுகுடல் இயங்கக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா சிறுகுடல் வந்து சீராக இயங்கிட்டுருக்கும். அப்புறம் ஒரு 3 மணி பிற்பகல் வந்து ஒரு 3 மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 5, அதாவது நீர் கழிவுகள் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய நேரமாக இருக்குது. சாயந்தரம் பிற்பகல் 3 to 5லேருந்து சிறுநீர் கழிக்கிறது, இந்த யூரின் போகிறதுக்கெலாம் வந்து ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. 3 to 5க்குள்ளே யூரின் வருது அப்படின்னா அது கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கழிவுகளெல்லாம் அது வெளியேற்றக்கூடிய நேரமாக இருக்குது. அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி முடிய இப்போ வந்து என்ன நேரம் அப்படின்னாக்க நம்மளுக்கு உடலுக்கு தேவையான கிட்னி, சிறுநீரகம்னு சொல்லுவோம், அது இயங்கக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தியானம் செய்கிறது, கடவுளை கும்பிட்றது, இறை வழிபாடு பண்ணுறது, இதுக்கு வந்து ஒரு ஏற்ற நேரமாக இந்த நேரம் இருக்குது நமக்கு. அதாவது ஈவினிங் அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இரவுடைய டிஃபன் வந்து ஒரு 7 மணி to 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும் நம்ம. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான உகந்த நேரமாக இருக்குது. ஒரு 7 to 8 இருக்கலாம், 7 to 9க்குள்ளே நம்மளுடைய டின்னரை வந்து இரவு சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்து 9 மணிலேருந்து அடுத்து என்ன செய்யக்கூடிய வேலை அப்படின்னாக்கா உச்சந்தலையிலேருந்து நமக்கு அடிவயிறு முடிய உள்ள 3 பாதைகளும் சரி பாகங்களும் சரி எல்லாம் வந்து சேரக்கூடிய நேரமாக இருக்குது. 9 to 11 அந்த நேரத்தில் வந்து நம்ம இரவு உணவு எடுக்கிறது வந்து தவிர்த்துக்கணும் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அமைதியாக ஒரு 10 o'clock நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாக்கா இரவு வந்து 11 மணிலேருந்து காலை 3 மணி முடிய வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை நேரமாக இருக்குது, பித்தப்பை இயங்கக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த பித்தப்பை இயங்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து உறங்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேபிளோடு இயக்கிட்டுருக்குறோம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து டைம் டேபிள் இல்லாமல் வாழ முடியாது. டைம் டேபிளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். பட் நாம் இயங்கக்கூடிய நம்மளையும் வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்தந்த நேரங்களை வந்து நம்மளுடைய உடலையும் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். மக்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன். நன்றி, வணக்கம்.